எல்லோருக்கும் வணக்கம். இப்ப ரீசென்ட்டா தமிழ் டப்பிங்ல வந்திருக்க படங்கள்லயே தரமான ஒரு 3 படங்கள தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த வீடியோல உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம இந்த லிஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். 3 பிளேஸ்ல எலிவேஷன் 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம எர்த்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கிரியேச்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஸோ மனுஷங்க எல்லாருமே இதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ரொம்ப உயரமான மவுண்டெயின்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கிரியேச்சர்ஸால ஒரு லெவல் ஆஃப் ஹைட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா வர முடியாது. ஸோ அதனால மனுஷங்க எல்லாருமே ரொம்ப உயரமான இடத்துல பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு ஒரு சில சப்ளைஸ்லாம் தேவைப்பட்டதுன்னா இவங்க மேல இருந்து கீழே இறங்கி வருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவும் இன்னொரு 2 லேடிஸும் அவங்களுக்கு சப்ளை தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வருவாங்க. அப்போ அந்த கிரியேச்சர்ஸ் இவங்களை எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணுது, கடைசியில் இவங்களுக்கு என்னதான் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான கான்செப்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பார்க்கறதுக்கு எ குவைட் பிளேஸ் மூவி இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சிமிலராக இருக்கும். மெயினாக படத்தில் வரக்கூடிய அந்த கிரியேச்சரை இவங்க விஷுவல் வைஸ் காட்டின அந்த விதம் உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு. படத்தில் மொத்தமாக ஒரு 4 த்ரில்லிங்கான சீன்ஸ் இருக்குது. அந்த 4 சீனுமே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக தான் இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பிளேஸ்ல த சைல்டி 2023ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருப்பாரு. அதே சமயம் இவரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பணக்காரராக இருப்பாரு. அவர் வந்து கூடிய சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா சாவ போறாரு. ஸோ அதுக்குள்ள நம்ம ஹீரோவை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால அவங்க அப்பாவோட ஆளுங்க வந்து நம்ம ஹீரோவை இங்க இருந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு நான் ஏன்டா இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன்னா நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ யார் இவனுங்க, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுறானுங்க, அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, இது எல்லாமே தான் இந்த படத்தோட ஒரு செம்மையான கான்செப்டாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. மெயினாக இந்த படத்தில் நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டே ஒருத்தன் வந்துக்கிட்டே இருப்பான். அவன் பண்ணுற விஷயங்கள்லாம் படத்தில் வேற லெவலில் இருக்கும். அந்த ஒரு கேரக்டரை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிரும். ஏன்னா அந்த ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்க அந்த பர்சனுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு படத்தில் தாறுமாறாக இருந்துச்சு. மெயினாக இந்த படத்தோட கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். அதை பாருங்களேன், ரத்தம் தெறிக்க தெறிக்க வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. செம்மையான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. கண்டிப்பாக இந்த படம் பாருங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த படம் இப்போ உங்களுக்கு ஜியோ ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ கூட டைம் இருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் எ ஹவுஸ் ஆஃப் டைனமைட் 2025ல இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு இப்போதைக்கு 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, USA மேலே ஒரு நியூக்ளியர் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா விழப்போகுது. அதுவும் எக்ஸாக்டாக ஒரு 18 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து விழப்போகுது. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், அந்த சுச்சுவேஷனை கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் எந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க, என்னெல்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான கான்செப்டாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாருங்களேன், உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த படத்தோட கிரியேட்டிவிட்டி லெவல் அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தா எப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவீங்க, டேய் எப்பட்றா இப்படியெல்லாம் படம் எடுக்கிறீங்க அப்படின்னு தான் நீங்க வந்து சொல்ல போறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை புகழ்றதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த மாதிரியான வெறித்தனமான தரமான ஒரு படம். இந்த படம்லாம் ஹைலி ரெக்கமெண்டட், மிஸ் பண்றாதீங்க. அந்த அளவுக்கு தரமான ஒரு படம், கண்டிப்பா பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம். இந்த படம் இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்துருங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 படங்களுமே இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. 3 படங்களும் செம்மையாக இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த படங்களை நம்பி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் டெய்லி இதே மாதிரி டிஃப்ரெண்டான கேட்டகரிஸில் ஹாலிவுட் மூவிஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ஆன் டைமாக உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.